ஹாய்டா தெரியுதுல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் ஸ்டக் பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுதுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதீங்க, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேடா. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் உங்கள் மாமா வந்துட்டு உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதெல்லாம் கேட்டு ரொம்ப ப்ரோக் ஆகி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு எதுவுமே பண்ணல. குக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்படியே சும்மா எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு டைனிங் ஹாலில் போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் அப்படியே தேங்க வரான். தேங்க வரும்போது வீடெல்லாம் இருட்டாக இருக்கு. அவனும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாவ? ஆ வீட்டில் லைட்டு கூட போடாமல் என்ன பிடிங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வந்துட்டு அப்படியே லைட்லாம் ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அந்த டைனிங் ஹாலில் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஒரே இடத்த பார்த்துட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு ஏய் மயிறு, இவ்வளோ பெரிய வீட்டில் லைட்டு போட முடியாத உனக்கு அப்படின்ட்டு வழி வந்துச்சு. வீட்டை உன்னை நம்பி கொடுத்துட்டு போனோம், லைட்டு போடுறதுக்கு எனக்கு என்ன? ஏய் உன்கிட்ட தான் நீ பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் சின்ன பிடிச்சி அப்பன்றா. நீங்கள் ஒரு மாதிரி ஹைஸ்கூலாக டேஸோட அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு என்ன அழுதியா? அது அழுதியாடி? நான் தான் கேட்குறேன், ஏதாவது பேசு. அது அது என்ன அது இதுன்ட்டு இருக்க? ஏதாவது பேசுடி. என்னாச்சு? யார் எதாவது சொன்னாங்களா? இல்லை உங்கள் அம்மா வந்து எதாவது பேசினாளா? இல்லை. இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? இப்போ என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் தேவன். என்னது? அது நான் கேட்குறேன், நீ உண்மையாக மட்டும்தான் சொல்லணும், சரியா? உண்மையை மட்டும்தான் தேவன் சொல்லணும். எதுக்கு ஓவர் பில்டப் கொடுத்துட்ருக்க? மூடிட்டு என்ன விஷயமோ அதை சொல்லு அப்படிங்கிறான். அப்போ வேணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் டியர்ஸ்லாம் வைப்பானேட்டு அப்படியே தேங்கிட்ட வந்துட்டு தேங்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறான். தேங்க்கு அது ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே வயனை பார்க்குறான். வயனை அப்படியே தேங்க பார்த்துட்டு இப்போ கேட்குறான், என் அப்பாவை நீ தான் கொன்னியா? நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணியாதையா? உண்மையை மட்டும் சொல்லுதையா? நீ தான் பண்ணியா? நீ பண்ணலைல்ல? நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டில? நீ என்னை மட்டும்தானே ஹர்ட் பண்ணுவேன், என்னை சுற்றி இருக்கவங்களெல்லாம் ஹர்ட் பண்ண மாட்டில? தேங் அதுவும் அதுவும் அவரில் எதுவுமே எனக்கு பண்ணதில்லை தேங்க. அவர் என்னை பாசம் மட்டும்தான் காமிச்சார். அதனால தான் நீ இது மாதிரி ஏதாவது பண்ணியா? இல்லை நீ பண்ணியிருக்க மாட்டேன் தெரியும், நீ பண்ணியா? எனக்கு அவங்க சொல்லும்போது நான் நம்பலை. எதுக்கும் உங்ககிட்ட கேட்டுக்கலான்னு தான் சொல்லி தான் நான் இவ்வளோ நேரம் இப்படி இருக்கேன். நான் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல தேவன். பிளைண்டாக ஒன்று நம்பி ஒன்று உங்ககிட்ட நான் கேட்குறேன். எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். ப்ளீஸ் தேவன், உண்மையை மட்டும் சொல்லு. நீ தான் பண்ணியா? இல்லை தானே? இல்லை தானே அப்படி சொல்ல கேட்குறா. பட் என்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல. அப்படியே ஒரு மாதிரி என்னை மட்டுமே பார்த்துட்ருக்கா. அவளும் ஏதோ பேசுதையா, ஏதோ பேசு. இப்படி இருந்தால் எனக்கு என்ன தெரியும்? தேவன் நீ பண்ணலை தானே தேவன் அப்படின்னு சொல்லும்போது தேங்க அப்படியே 2 நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவன் எந்த பதிலுமே சொல்லலை. அதை பார்த்துட்டு அவன் அப்போ நீ தானே பண்ணியிருக்கா? நீ தானே பண்ணியிருக்க தேவன். பிகாஸ் நீ பண்ணலைன்னா நேரத்துக்கு நான் பண்ணலடி மயிருன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அப்போ நீ தான் பண்ணியா? நீ தானே பண்ணியா தேவன்? அவர் நீ தான் கில் பண்ணியா? அவர் சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கேட்குறா. அதாவது தேங்கோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறா. அப்போ தேங்காய் டக்குன்னு கொயரெல்லாம் தட்டி விட்டுட்டு மூட்ரி. ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன். இப்போ இது என்ன? தேவன் பொய் தானே? மயிறு என்ன எது பேசினாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டுருக்க? உண்மையாகவே நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். அது என்ன? பாரு, அது ஏன் எதுலாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இது கிடையாது, சரியா? மூடிட்டு போய் ஆக்குற வேலையை பாரு. அது சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்பி மேலே ரூமுக்கு போகிறான். எனக்கா இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப அடைஞ்சு போயிடுறா. அவள் அப்படியே
இல்ல இல்ல ஒயன் அவங்க சொன்னது தான் அப்போ கரெக்டு போல. அப்போ அம்மா அம்மா சொன்னது தான் கரெக்டு. நாளைக்கெல்லாம் நமக்குன்னு இல்லை இல்லை எனக்குன்னு ஒரு பேபி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ம்ஹும். ஓயன் இனிமேல் இங்கே இருக்கணுமா ஓயன்? பேசாமல் இங்கேருந்து போயிடலாமா? ஆ எங்கேயாவது போயிடலாம். அம்மா போயிடணும் போயிடணும். நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம். எப்படியாவது அந்த எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இங்கேருந்து போயிடணும். அப்போதான் அப்போதான் நல்லாயிருக்கும். கிராஜுவேஷன் மட்டும் முடிஞ்சதும் அன்றைக்கி நைட்டே கிளம்பி போயிடணும். அதுக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மாதிரி அவளோட ஃபோன் எடுத்துகிட்டு யாருக்கோ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சுற்றி எல்லாம் பார்க்குறா. மேலே ரூமை பார்க்குறா. அங்கேருந்து அப்படியே யாரோ ஃப்ரெஷ் ஆகுற மாதிரி சவுண்டு கேட்குது. யாரோ இல்லை தேங்க ஃப்ரெஷ் ஆகுற சவுண்டு கேட்குது. ஹாயன் அதை பார்த்துட்டு ஹாயன் இதாண்டி கரெக்ட் டைம், எப்போ கால் பண்ணி கேளு அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணி அப்படியே காதில் வைக்கிறா. ஆப்போசிட் சைட்லேருந்து ஏ ஹாயன் என்னடி நீ எனக்கு கால் பண்ணிடுறியா? நான் அதிசயமாக இருக்கு. என்னடி இந்த பிரச்சனையா? ஜாங்கு ஏய் என்னாடி என்னாச்சு? வாய்ஸ்லாம் பிரேக் ஆகுது. அது சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்னதுடி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? ஹெல்ப் கேளுன்னு தானே சொல்கிறேன். என்ன வேணும்? அது எனக்கு பாஸ்போர்ட் எடுத்தறியா? பாஸ்போர்ட் அப்புறம் விசா அந்த மாதிரி ஏதாவது எடுத்தறியா? எதுக்குடி? என்ன எங்கேயாவது போறியா? ஏன் அந்த தேங்காய் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அவனுக்கு இது கூட வாங்கி தர முடியாதா? இல்லை சரி இல்லை ஜேகே அது அது நான் உனக்கு சொல்கிறேன். என்னால் இப்போ சொல்ல முடியாது ஜேகே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எனக்கு கொஞ்சம் வந்து பாஸ்போர்ட் விசா மட்டும் எடுத்தா போதும். அதுவும் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் முடியறதுக்குள்ளே கிடச்சா போதும். ப்ளீஸ் ஜேகே. ஏன்டி என்னாச்சு? அது பெரிய பிரச்சனையாக இருக்கா? இல்லை உன்னை எங்கே வீட்டை விட்டு துரத்திட்டானா? இல்லை நான் இனி இங்கே இருக்க போகிறதில்ல ஜேகே. நான் இங்கேருந்து போகிறேன். எங்கடி போகிற? அது அது எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல. என்ன அதில் வந்துட்டு நான் ஒரு நாள் சொல்கிறேன். ப்ளீஸ் ஜேகே எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. இப்போ தேங்க வந்துடுவான். தேங்கு தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஜேகேவும் புரியுது. சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லு சரியா? அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா? வேறு எதாவது ஹெல்ப் பண்ணால் கேளு. அப்புறம் ஜேகே இதை யார்கிட்டையும் சொல்லாது. நான் யார்கிட்டடி சொல்ல போகிறேன்? நீ சாதாரணமாக சொன்னாலே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இப்படி வேறு சொல்கிற. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ என்ன நம்பலாம் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அந்த வேர்டு கேட்டு ஒரு மாதிரி ஹோப்ஃபுல்லாக ஆகுது. நீங்களும் தேங்க்யூ ஜேகே. தேங்க வந்துட்டான் போல் வைக்கிறேன். அதெல்லாம் டக்குன்னு வச்சுட்டு அந்த நம்பர்லாம் டெலிட் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரியெலாம் டெலிட் பண்ணி விட்டுறீங்க. எனக்கு இப்போ நீங்கள் அந்த ஒரு காலே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டு ஃபோனை அப்படியே ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்களும் அதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தேங்க அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே இப்படி தலையை தாடிட்டு வரான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. தேங்க உங்களை பார்த்துட்டு என்ன இன்னும் குத்துக்கல் மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்க? போய் குக் பண்ணு போ, எனக்கு பசிக்குது. ஆமாம் ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டியா? இல்லை நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லேன்னு உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக கேட்குறா. அப்போ தேங்கோ வேணாண்டி இந்த மாதிரி திமிர் பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, தான் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அவன் இன்னும் என்னையும் இதாக கொன்று சரியா? என்னையும் கொன்றுத்தியா? அப்போ நீ நிம்மதியாக இருப்பீல? உனக்கு அதானே வேணும். வாயை உடச்சிருவேன் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா. ஆமாம் இங்கே வா. இல்லை நான் வரமாட்டேன். பயப்படாதடி இங்கே வா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஸ்டெப் எடுத்து வச்சு தேங்கிட்ட போய் தேங்க முன்னாடி நிற்கிறான். அப்போது அவன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இதான் இப்போ கேட்டியே எங்கள் அப்பா நீ தானே கொல்லை பண்ண அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது அப்படிங்கும்போது டக்குன்னு தேங்க சின்ன பிடிச்சிட்டு எப்படி தெரியும்னு கேட்டேன். அது இது அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. எப்படி தெரியும்?
எப்படி அப்படி சொல்லிட்டு உங்கள் சின்ன அப்படி லூஸ் பண்ணுறா. நீங்களும் அது எனக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேனா அப்போது அம்மாவை பார்த்தேன். யார் அம்மா? அந்தா உனக்கு கொடுமைப்படுத்துவாளே அவளாம் உனக்கு அம்மா அவாடி? அவளை இன்னும் அம்மா நம்பிட்டுருக்கியா? ஏண்டி அவ்வளோ கொடுமைப்படுத்த அப்போ கூட மாற மாட்டில? தாய் பாசம். சரி சொல். அவள் என்ன சொன்னான்? ஆல்ரெடி உன்னை அவள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுங்க, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. நீ என்னன்னா பார்த்து பேசிட்டு வந்துடுங்க. சரி ஓகே, அதெல்லாம் நான் லாஸ்ட்டில் பார்த்துக்கிறேன். அவள் என்ன சொன்னான் என்னை பற்றி? சொல்லு, முழுசாக சொல்லு. அவன் என்ன உன் புருஷன் எப்படி கொலை பண்ணுறான் அப்படின்னு சொன்னாளா? அது அப்படிலாம் சொல்லலை. அவங்க ஜஸ்ட் எப்படி இருக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமாக சொல்லணும்னு சொல்லி தான் சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்லலை. ஓ, இது மட்டும்தான் சொல்லிடுப்பா. என்ன பார்த்தோன்னே ஹாய் பாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டிங்களா? அப்படி சொல்லிட்டு உங்களை ஹைஸை பார்த்து கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறீங்க. அவன் அதுலேயே நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறான். அவன் அப்படியே சரிடி நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். ஓகே சரி, என் மேலே ப்ராமிஸ் பண்ணு. அவள் அதை மட்டும்தான் சொன்னாளா? அதான் சொல்லடி, நீ யார் மேலேயும் ஃபேக்காக ப்ராமிஸ் கொடுக்க மாட்டில. என் மேலே ப்ராமிஸ் பண்ணு. அவள் அதான் சொன்னாளா? சொல்லடி, அதான் சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எங்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப பயமாகுது. தேங்க வாய்ஸும் அவன் அப்படியே ரொம்ப டெரராக ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறதும், தேங்க அப்படியே ரொம்ப க்ளோஸாக நிற்கிறதும், அவளுக்கு ஆல்ரெடி தேங்க பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்போ இப்படிலாம் வந்து கேட்கட்டும் ரொம்ப பயமாகுது. அவள் கை காலெலாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அவ்வளோ ஒரு மாதிரி நர்வஸாகவே அது 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 ஏய் என்னாச்சு? நான் மூச்சு இழுத்து போய் செத்துறாது. சொல்லு என்னாச்சு? என்ன சொன்னோம்? பார்க்குறவங்களாம் வரு எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்கணும்ல. அதுனா அந்த ஒரு டைலாக் வச்சு ஓட்டிடுவியா? எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் டைலாக்லாம் வேணும்ல, கரெக்டாக சொல்லி பார்ப்போம். என்னென்ன சொன்னா? சீக்கிரம் டைம் போது வரு. அவள் போகிறது 30 மினிட்ஸ் ஸ்டோரி. அதில் வர நீ அது இதுன்னு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுவ போல். சொல்லு. அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்னாங்க. அவ்வளோதானா? நீ இப்போலாம் கேட்டால் சொல்ல மாட்டேல. இருடி வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் ஹாலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி பெல்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரான் ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணி. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு தேங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. இப்போ இன்னும் பயமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிற? அதுவா என் பொண்டாட்டி தான். அவளை தான் கேட்டால உண்மையே சொல்ல மாட்டாளே, இந்தா 2 அட்டி கொடுக்கலான்னு. சொல்லு. அதான் சொன்னலா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெல்ட்டை அப்படியே கையில் ரோல் பண்ணிட்டே வரான். இங்கே எனக்கா இங்கே அப்படியே ரொம்ப பயத்தில் உயிரே போயிடும் போல், அந்தளவுக்கு பயம் வருது. அவளும் ரொம்ப நர்வஸாக பார்த்துட்டே இருக்கா. அவள் டக்குன்னு அந்த பெல்ட் வச்சு அப்படியே 2 அடி போடுறான். லைக் அவளை ஷோல்டர் கிட்ட ஒரு அடி, அப்படியே கால் கிட்ட ஒரு அடின்னு அடிக்கிறான். வலிக்குது வலிக்குது சொல்லுடி, இல்லாட்டி இதுக்கும் மேலே அடிப்பேன். நீ ஏன்டி வில்லன் மாதிரி ஆகுற? அதனால தான் எல்லா கண்ணுக்கும் நான் வில்லனாகவே தெரியுறேன். உன்னால் தாண்டி, உன்னால் தான் மயிறு. சொல்லு என்ன சொன்னா? இப்போ நீ சொல்கிறியா இல்லை என்கிட்ட இந்த பெல்ட்லேயே அடி வாங்கி சாவுறியா? இப்படி சொல்லு அப்படின்னு ரொம்ப கேட்குறான். எங்கள் வயனும் இப்படி ஒரு மாதிரி தேங்காய் பார்க்குறா. எனக்கு வெறியாதுடி. என்ன ஒன்று கொஞ்சிட்டு இருப்பாங்களா? என்ன அவனை உட்காந்து தாங்கிட்டு இருக்கணுமா மயிறு? ஏன் கேட்டால் சொல்ல முடியாதா? அவ்வளோ இதுவா அவனுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து வயனோட நெக்கை கிரிப் பண்ணுறான். வயனும் என் பேரை சொல்லாமல் ஒழுக்கமாக என்ன சொன்னான்னு சொல்லிட்டு உன்னை விட்டுருவேன். அப்படியே வச்சு செய்வேண்டி. என்னை பற்றிலாம் உனக்கு தெரியும்ல. எப்படி ஹொரகெண்ட்டாக இருப்பேன்னு. அது சொல்கிறேன் ஹலோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்துட்டுறா. இதுக்கு மேலே தேன் கொஞ்சம் சவுண்டாக பேசி ஆனால் அவனை எங்கே பிடிக்கும் ரொம்ப பயப்படுறா. ஸோ அவளும் அப்படியே பயந்துட்டே நடந்து எல்லாமே சொல்கிறா. லைக் அவங்க அம்மா சொன்னேன், அப்புறம் ஒயன் பேசினது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறா. அப்போ தேங்க டக்குன்னு அவன் ஃபேஸெல்லாம் மாற்றிட்டு, அப்போ பொண்டாட்டி நீ என்னத்தை சப்போர்ட் பண்ணியாடி? ப்ராமிஸா தேங்க உன் மேலே ப்ராமிஸா அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறா. தேங்க போய் என் பொண்டாட்டி என் மேலே காதெல்லாம் அப்படி தானே?
ம். ஆமா, ஆமா இருக்கு. ம். சரிடி. சரி. இத முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா, உன் புருஷன் இப்படிலாம் அடிச்சிருக்க மாட்டேன்ல. ஆ இதில என்ன இருக்கு? அவ சொல்றதெல்லாம் அவ ஆளு. அவ ஆளு மயிரு. அவ சொல்றத கேட்டு இவ்வளோ உட்காந்து அழுதுறா. இங்க பாரு. ஆமா. நான் தான் கொலை பண்ணேன். வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணேன். ம். புரியுதா? உன்னால ஒரு டஷம் புடுங்க முடியாது. ஸோ அதவே நினச்சிட்டு அப்படியே அப்படி இப்படின்னு இல்லாம மூடிட்டு போய் ஆகுற வேலைய பாரு. ம். இப்போ போய் சீக்கிரம் குக் பண்ணிவிட்டு கொண்டு வா. ம். நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம். ம். நான் உனக்கு ஊட்டி விடுவேனா, நீ சாப்பிடுவியா? எப்படி நல்லா இருக்கும்ல? எல்லாத்தையும் வேணாம், அது வேணாம். ஏய் போ ஃபஸ்ட்டு குக் பண்ணுடி. அதுக்குள்ளே வந்துட்டு வேணாம் நோனன்றிருக்கா. போ குக் பண்ணு. அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து போய் ஹாலில் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போய் அப்படியே ஒரு மாதிரி குக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அவளும் குக் பண்ணிலாம் முடிச்சதுக்கப்புறம் தேகம் முடிஞ்சு சாப்பிடுங்க வந்து அப்படின்னு சொல்கிறான். என் தேவங்க அப்படியே ஃபோனில் பிஸியாக ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனும் அப்படியே வந்து உட்காந்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டு தேவங்க என்னென்னமோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ தேவங்க ஃபோனை வச்சுட்டு ஏய் உன தான் ஊட்டி விட்றேன்னு சொன்னேன்ல. ஆ அது தேவம் நான் தான் மறந்துட்டேன். நீயும் இதா சான்ஸ் சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறியா? ஆ அப்படிலாம் இல்லை தேவம். அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போது தேங்கு சரி வா உட்காரு அப்படிங்கிறான். சரி வாயினும் பக்கத்தில் போய் உட்காரலான்னு போகிறா. அப்போ தயா ஏய் நான் அங்கே போய் உட்கார்றேன் வா என் மடியில் உட்காரு. வேண்டாம் தயா ஏய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு உட்கார வச்சுட்டு அவளுக்கு அப்படியே ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணுறான். வயனா அப்படியே ஆன் வாங்குறா. வாங்கிட்டு அவள் அப்படியே சீவ் பண்ணிவிட்டு அப்படியே கல்ப் பண்ணலான்னு போகிறா. பட் அவளுக்கு கல்ப் பண்ணவே முடியல. அப்படியே த்ரோட்டில் ஏதோ பிளாக் ஆன மாதிரி இருக்கு அவளுக்கு. ஸோ அவள் அந்த ஃபுட்டை அப்படியே வாயிலே வச்சுருக்கா. இங்கே தயாங்க அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஒரு ரூபா கொண்டு வரான். இந்தாடி இந்தா இன்னொரு வாய் சாப்பிடு. நான் அதுவே முழுங்கலையா? இந்தா இதையும் சேர்த்து முழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கொடுத்துட்டே இருக்கான். லைக் லிட்ரலி அவன் திணிக்கிறான் வாய் ஃபுல்லாக. இப்போது நீங்கள் முடியல வேணாம் தேவங்க எனக்கு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு வேணாம் தேவம் என்னால் முழுங்க முடியல வேணாம் தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் அவனும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு எடுத்து நல்லா வச்சு திணிச்சிட்டே இருக்கிறான். எனக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியல. அவன் அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு சிங்கிள் எல்லாமே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அவள் அப்படியே காஃப் பண்ணுறா. எங்க தேங்க ஏய் என்னடி ஒழுங்கா திங்க முடியாதா? இப்போ எதுக்கு அதெல்லாம் போய் அப்படி ஸ்ப்ளிட் பண்ண? என்ன எவனும் சம்பாதிக்கிறான் நம்ம என்ன அப்படின்றியா? ஆ ஏய் உன்னை தாண்டி இவ்வளோ ஆசையாக ஊட்டி விட்றேன் துப்பிட்ட. அடுத்துட்டு வயன்கிட்ட வரான். அப்போது வயன்ட்டு அப்படி இல்லை தேங்க எனக்கு சத்தியமாக சாப்பிட முடியல தேவ் அதான் பண்ணேன் அடிச்சிடாத தேவ் ப்ளீஸ் எனக்கு சுத்தமாக முடியல தேவ் அதான் அதான் அப்படி பண்ணேன் சாரி மன்னிச்சிரு தேவ் மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு கேட்குறா. அப்போ தேங்கும் சி அந்த கொஞ்சம் டேபிளில் போய் உட்காருப்போ நான் வரேன் உட்காருப்போ அப்படிங்கிறான். சரி வயனும் போயிட்டு அப்படி தான் சான்ஸ் எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துட்டு அவளும் போய் தேங்காய் பார்க்குறான். தேங்காய் போயிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பரவாயில்லடி எல்லாமே வாங்கி வச்சிருக்க. ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 4 ஃப்ரூட் மட்டும் எடுத்து போட்டு அப்படியே உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தரான். நீங்களும் அதை வாங்கிட்டு ஐயோ என்னது இது? விஷம் குடிச்சு சாவரியா? என்ன பேசுகிற நீ? தெரியுதுல உன் கண்ணு முன்னாடி ஜூஸ் போட்டேன் அதுவெல்லாம் என்னதுன்னு கேட்டுட்டு இந்தா இதை குடி சாப்பாடு தானே விழுங்க முடியல இது குடி இதெல்லாம் விழுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவனும் அதை வாங்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையாக குடிக்கிறான். அப்போது சரிடி நீ குடிச்சிட்டு இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுட்டு மேலே வா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்டே போகிறான். அப்போது அந்த சைடில் உங்கள் ஃபோனை பார்க்குறான். அதை பார்த்துட்டு என்னடி குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்க? அதானே உனெல்லாம் வாங்கி தர காசோட அருமைலாம் தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே அந்த ஃபோன் எடுத்துகிட்டே போகிறான். நீங்கள் எனக்கும் காசோட அருமை தெரியாதா? இவன் தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படியே கண்ணா பின்னான்னு காசு அப்படி வீசி வீசி வளர்த்தான் பாரு அப்படின்னு வயனும் நினச்சிட்டு அந்த ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. இங்கே அப்படியே வயன் மைண்டுக்குள்ளே
எப்படா இந்த 1 மந்த்து போகும்? எப்படா இந்த இடத்த விட்டு போலாம்? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்போ அவளும் அதெல்லாம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு தென் அந்த ஜூஸை ஃபினிஷ் பண்ணிட்டு, அப்படியே அந்த இடத்த ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு போறா. அங்க தேங்கா அப்படியே மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தவன், வயன் வரவும் வயன பார்க்குறான். நீங்க அப்படியே அந்த ஜூஸ் குடிச்சிட்டு மவுத்து கூட வைப் பண்ணாம போயிருப்பீங்க. ஸோ அப்படியே வயன பார்த்துட்டு, "ஏய் இங்க வாடி, உனக்காக எவ்வளோ நாள் விழிச்சிட்டு இருக்கிறது? ஆ ஏன் சீக்கிரம் வர முடியாதா?" நாங்கள் அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரணும்ல. அதான் வெஷஸ்லாம் சாரி வெஷ் வெஸ் வெசல்ஸ் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வரணும்ல. ஆ அதான் அதான் லேட் ஆயிடுச்சு. ம் சரி வா. எங்க? ஏய் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்டி. ஆ உங்கள் அம்மாவை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் உன்ட்ட. ஆனாலும் நீ போய் பார்த்து பேசிட்டு வந்தீல, உறவு கொண்டாடிட்டு வந்திருக்கீல. ஆ அதுக்கு என் செல்லத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. எவ்வளோ கெட்ட பேசினேன்னு. ஆ அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே கொஷின் ரைஸ் பண்ணுற. ம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுமே இப்படி ஆடுறீங்கன்னா திமிர் தானே உனக்கு. அதான் வா அப்படின்னு கூப்பிடுறான். இங்கே வயனுக்கா இதை கேட்டு அவ்வளோதாங்க இன்னும் பயமாகுது. அவள் அப்படியே தேவன் வேணாம் தேவன் ப்ளீஸ் தேவன் இனிமேல் நான் பார்த்து பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன் தேவன் ப்ளீஸ் தேவன் விட்டுரு தேவன். முடியாது பேபி கேர்ள். இப்போ நான் விட்டு தான் நீ இப்படி ஆயிடுச்சு. ம் ப்ளீஸ் தேவன் என்னை விட்டுரு தேவன். ஏய் நாடி ஜோக் பண்ணலையா? இப்போ இது வேணான்னு இப்போ என்னையவே விட்டுருங்கிற. நாடி நினச்சிட்ருக்க? ஆ நான் பார்த்தா என்ன லூஸு இந்த மாதிரி எழுதிடுவா ஏதாவது? ஆ தேவன் அது ஏய் வா. இல்லை நான் வரமாட்டேன். இப்போ நீ வரியா இல்லை நான் வரட்டா? நான் வந்தால் ரொம்ப வைல்டாக இருக்கும்டி. நீ வந்தால் ஏதோ கொஞ்சம் பேசினேட்டாக பார்த்து பண்ணலாம். ம் எப்படி அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படியே தேங்க பார்த்துட்டு 2 ஸ்டெப் எடுத்து 2-3 ஸ்டெப் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. தேங்க ம் தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் அப்படியே படுக்க வச்சுட்டு உங்கள் வாயில் அப்படியே தொடச்சி விட்டுட்டுருக்கா. நீங்களும் தேங்க என்ன பண்ணுற அப்படிங்கும்போது தேங்க அப்படியே சைடாக படுத்துட்டு உங்களே பார்த்துட்டு லைக் அவன் ஹேண்ட் பேலன்ஸ் பண்ணி அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே இப்போ பெட்டில் படுத்துருக்கீங்க. அவனும் சரி நெக்ஸ்ட் வீக் உனக்கு எக்ஸாம்னு கேள்விப்பட்டேன். ம் வீட்டில் சும்மா இருக்காமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காமல் மூடிட்டு அதுக்கு படிக்கிற வழியை வேறு பாரு. ஓகேவா? ஹவுஸ் க்ளீனும் பண்ணு, அதே சமயம் அதையும் நல்லா பார்க்கணும்டி புரியுதா? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேர்லாம் அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் எப்போ எக்ஸாம்? அதுவா டைம் டேபிள் நாளைக்கு அனுப்புகிறேன்னு இருக்கானுங்க. எப்போன்னு தெரில. உன்னைன்னா மொத்தமாக 5 சப்ஜெக்ட் தானே, அப்புறம் என்னடி? அது ஆமாம் இதோட காலேஜ் முடிஞ்சு. அவ்வளோதான் மேடம் 2 டிகிரி வாங்கி போனீங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டாக கம்பெனி தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். பயணம் ஆமாம் கம்பெனி தான். என்னாடி நீ சொல்கிறத பார்த்தா எங்கேயோ ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை தேவ் அப்போல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்போல்லாம் பண்ணிடாத சரியா? காலை உடச்சிருவேன் புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு வாயினா அப்படியே வந்து கிஸ் பண்ணுறா. அவனுக்கா இது கேட்டதும் அவ்வளோதாங்க பயமாகுது. இவ அப்படியே தாங்க வாட்டி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்கே அப்படியே அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ இவன் இப்படி பேசுகிறான். ஒரு வேளை ஓயன் இல்லை வேணாம் செத்தாலும் பரவாயில்ல இங்கே வந்து போயிடுதேன். ஓயன் இப்போவே வளருது மனசுக்குள்ளே நினைக்கிறதுலாம் வளருதுன்னா எனக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயப்படுறா. இங்கே தேங்க அப்படியே அவளுக்கு நல்லா பேசினேட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அவன் நெக்கெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போது அப்படியே வயனும் டால் மாதிரி இருக்கா. அவனும் வயன் கூட அப்படியே மேக்கவுட்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப வைல்டாக தான் பண்ணியிருப்பான் எப்பயும் போல். வயனுக்கும் என்னங்க பண்ணுறது, அவளுக்கு அதெல்லாம் பழகியிருக்கும். ஸோ ஓகேடா இதோட இந்த சீனை நான் இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீனில் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்.
ஓகேவா? அவள் ஓடி போனாளா? இல்லை அதுக்குள்ளே தேங்க வந்து தடுத்துட்டானா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேடா. ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தேங்க்யூ ஃபார் 4K ஃபேமிலி அண்ட் வெல்கம் யூ ஆல். ஓகேடா. எல்லோரும் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் தான் வரும். அதுக்கப்புறம் மெசேஜ் போகிறேன். பாய் டாட்டா.